ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 6வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். தவைவ வேஷே பணிராஜிசேஷே तवैव वेशे फणिराजिशेषे जलैकशेषे भुवने स्मशेषे चलैकशेषे भुवने स्मशेषे आनन्दसान्द्रानुभवस्वरूपः आनन्दसान्द्रानुभवस्वरूपः स्वयोगनिद्रा परिमुद्रितात्मा स्वयोगनिद्रा परिमुद्रितात्मा तवैव वेशे फणिराजिशेषे जलैकशेषे भुवने स्मशेषे तवैव वेशे फणिराजिशेषे जलैकशेषे भुवने स्मशेषे आनन्दसान्द्रानुभवस्वरूपः स्वयोगनिद्रा परिमुद्रितात्मा आनन्दसान्द्रानुभवस्वरूपः स्वयोगनिद्रा परिमुद्रितात्मा தவையேவ சேஷே தங்களுடைய மற்றொரு ரூபமான பணிராஜ சேஷே சர்ப்பராஜனான ஆதிசேஷன் மீது ஜலைக சேஷே புவனே தண்ணீர் மட்டுமே இருந்த தண்ணீரால் சூழப்பட்ட உலகில் ஸ்ம சேஷே நீங்கள் பள்ளி கொண்டிருந்தீர்கள். ஆனந்த சாந்திரானுபவ ஸ்வரூப ஞானமும் ஆனந்தமும் ஸ்வரூபமாக உள்ள உங்களுடையதேயான ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டு ஸ்வயோக நித்ரா பரிமுத்ரிதாத்மா உங்களுடைய திருவுள்ளத்தை யோகத்தில் ஈடுபடுத்தி யோக நித்ரையில் இருந்தீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். तवैव वेशे फणिराजिशेषे जलैकशेषे भुवने स्मशेषे आनन्दसान्द्रानुभवस्वरूपः स्वयोगनिद्रा परिमुद्रितात्मा. இப்படி புவனம் ஜலமயமாக ஆனபோது பிரம்மா தங்களிடம் ஒன்றி சிரஞ்சீவிகள் கூட உறக்கத்தில் இருந்தபோது தாங்கள் தங்களுடைய இன்னொரு ரூபமான ஆதிசேஷன் மேல் சர்ப்பராஜனான ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டிருந்தீர்கள். எல்லையற்ற உங்களுடைய இயல்பான ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டு யோக நித்திரையில் இருந்தீர்கள். நித்திரை என்றால் தூக்கம், ஆனால் இந்த தூக்கம் நம்முடைய தூக்கத்தை போன்றது அல்ல. எப்படிப்பட்ட நிலை என்றால் திருமங்கையாழ்வார் சொல்வது போல ஆடரவமளியில் அரிதுயில் அமர்ந்த பரமன் ஞான ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டு யோகத்தில் மூழ்கியிருப்பதால் தூக்கத்தில் இருப்பதைப் போல காணப்படுகிறார். ஆனால் அது அரிதுயில், எப்போதும் போல யாவும் அறிந்த நிலைதான். இதை தொண்டரடிப்பொடியாழ்வாரும் உறங்குவது போல் யோகு செய்யும் பெருமாள் என்று கூறுகிறார்.